ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர் ஆர் ஆர். வணக்கம் சார். வணக்கம் தலைவா. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு ஆர் ஆர் ஆர். எஸ் சார். எல்எஸ்ஜி சிஎஸ்கே வந்துட்டு அப்படி சும்மா ஸ்கொயின்னு பறக்க விட்டு ஜெயிச்சுக்கிறாங்க இன்னைக்கு. சூப்பர்பான விக்டரி எல்எஸ்ஜி அன்னைக்கு. மோர் டிசிப்ளின் அண்ட் வண்டர்ஃபுல் கிரிக்கெட் விளையாடுகிறாங்க. சிஎஸ்கேமே ஒரு டீமை தோக்கடிக்கிறதுக்கு. எப்படி இருந்துச்சு மேட்ச் இன்னைக்கு? அவங்க என்ன சொல்றாங்க, நீ சென்னைக்கு கிங் ஆனாலும் ஜெயண்ட் சொல்லை தட்டாதே அப்படின்ட்டாங்க எல்எஸ்ஜி. நமக்கு இந்த மேட்ச் ஆரம்பத்துல எல்லாரும் ஓவர் ரொம்ப சீக்கிரமா ஒரு 80-90 ஆலோடுன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு ஃபென்டாஸ்டிக் ஜடேஜா ஒரு லவ்லி மூவ்ல ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தாங்க பேட்டிங்ல. ஏன்னா ஜடேஜாவில் 2 டைப் ஆட முடியும், தள்ளியும் ஆட முடியும், அடிச்சு ஆட முடியும். ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் மூவ் அது. ஏர்லி விக்கெட்ஸ் 2 விழுந்தோடனே நம்ம விக்கெட்ஸை த்ரோ பண்ணோம். எல்எஸ்ஜி த்ரோ பண்ணல விக்கெட்டை. சேசிங்ல கேர்ஃபுல்லா இருந்தாங்க. நம்ம த்ரோ பண்ணிட்டோம் விக்கெட்டை. ரஹானே த்ரோ பண்ணாரு, டூபே த்ரோ பண்ணாரு, அப்புறம் ரிஸ்லியும் விக்கெட்டை த்ரோ பண்ணாரு. த்ரோ பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்ல. ஜடேஜா மாதிரி கேர்ஃபுல்லா அடிந்தானே இன்னும் பெரிய ஸ்கோர் வந்திருக்கும். ஸோ தட்ஸ் நம்பர் 1. பட் போலிங் தான். இப்ப என்ன ஸ்கோரா இருந்தானே இப்படி போலிங் போட்டு எங்க இருந்து ஜெயிக்கிறதுன்றதான் நம்ம கேட்க வரோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஃபீல்டிங் லேப்ஸ் 2 பார்த்தோம். ஓகே, நான் ஏன் 2 பேர் அந்த ஃபீல்டிங் லேப்ஸ் சொல்றேன்னா, 2 பேரும் வேர்ல்ட் கிளாஸ் கேச்சஸ் பிடிச்சிருக்காங்க. 2 போலர்ஸ் பத்திரானா இருக்கட்டும், முஸ்டாபிசர் இருக்கட்டும். ஸோ ராகுலுடைய காட்டன் போல்ட எங்கேயோ முடிச்சிருந்தாரு. அவருடைய ஸ்பீடுக்கும் ரிஃப்ளெக்ஸுக்கும் சத்தியமா அதை பிடிப்பா இருந்துச்சு அவர் ஸ்டாண்டர்டுக்கு. அந்த ஒரு காட்டன் போல் இட் இஸ் டிஃபிகல்ட் சான்ஸ். பட் காட்டன் போல்னு அப்படிதான் வரும். ஸோ அவர் ஒரு கேட்சை விட்டதும், பட் டிகாக்கோடைய ஸ்வீப்பை பத்திரானா விட்டார் பாருங்க, ஈஸி கேட்ச். இது மேட்டர் ஃபீல்டிங்ல. ஸோ ஃபீல்டிங்ல நம்ம ஆஃப் கலர் நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபீல்டிங் ஆஃப் கலர். மெயின் விஷயம் கேப்டன்சில நான் என்ன பார்த்தேன்னா, இப்போ அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த 170+ அடிக்கிறதுக்கு. ஏன்னா வித் 8 விக்கெட்ஸ் ரிமைனிங் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிருக்கு மேட்ச். விச் மீன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இல்ல. ஸ்ட்ரோக் பிளே, ரன் கெட்டிங் அவங்களுக்கு ஈஸியா இல்ல. நம்மளும் ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்கோம். பட் அந்த ஓரளவுக்கு நல்லா போட்டது பிரயோஜனமே கிடையாது. மச் சுப்பீரியரா போலிங் போட்டிருக்கணும். ஆர் ஆபரேஷனல் சேஞ்சஸ் போலிங்ல பண்ணாரு பாத்தீங்களா. இப்போ நோ லாஸ்ல போயிட்டு இருக்கு மேட்ச். நோ லாஸ்ல போயிட்டு இருக்கும்போது விக்கெட் ஓம். ஏன்னா கண்டெயின் பண்றது கஷ்டம். இந்த ஜஸ்ட் 8 runs per over கண்டெயின் பண்றது கஷ்டம் இருந்துச்சு. வி நீட் விக்கெட்ஸ் இருந்துச்சு. பெஸ்ட் விக்கெட் டேக்கர் யார் டீம்ல? பத்திரானா தான். பத்திரானா ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க கொடுத்துட்டு உடனே கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பாயிண்ட்? நோ லாஸ்ல என்ன இருக்காங்க, 2-3 விக்கெட்ஸ் இருந்ததுன்னா பத்திரானாவை கொடுத்துட்டு திருப்பி கடைசியில வர வைக்கலாம், மீதி பேர் சொதப்புவாங்க. இப்ப டெய்லண்டர்ஸ் வரதுக்கு ஸ்கோப்பே இல்லாத மாதிரி நோ லாஸ்ல போயிட்டு இருக்கு. அப்ப போய் இன்னத்துக்கு பத்திரானாவை கட் பண்ணி, சரி பத்திரானாவை கட் பண்ணிட்டு மொயின் அலி எடுத்து வந்தீங்கல்ல. மொயின் அலி ஃபண்டாஸ்டிக்கா போட்டார். 5 runs தான் கொடுத்தாரு மொயின் அலி. அப்போ அது கட் பண்ணது ஒரு தப்பு. சோ பத்திரானா மொயின் அலியுடைய காம்பினேஷனை 8 ஓவர் அப்படியே கண்டினியூ பண்ணிருந்தீங்கன்னா மேபி அடிச்சிருந்தா நடுவில் கட் பண்ணிக்கலாம். பட் அடிக்காத போது கண்டினியூ பண்ணிருந்தீங்கன்னா அவங்க என்ன ஜிங்ஸ்ல மாட்டிருப்பாங்கன்னா, இந்த ஆளு சரக்குன்னு ஃபாஸ்டா போடுற ரன் வர மாட்டேன்னு சொல்லிட்டு பர்சர்க்கா போயிருப்பாங்க. மொயின் அலி வச்சு வாங்கணும் 6 அடிக்கணும்னு. அப்போ மிஸ்டேக்ஸ் நிறைய பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. அது எதுக்கு இந்த 2 பேரும் ஒவ்வொரு ஓவர்ல கட் பண்ணாங்கன்றது எனக்கு புரியாத புதிரா போச்சு. அது ஒண்ணு. மொயின் அலி தன்னை எடுத்ததுக்கு பிரில்லியண்டா அந்த 3 6 பிஷ்னாயை அடிச்சு ஒரு கலகி விட்டார். இல்லாட்டா இந்த ஸ்கோர் வந்திருக்காது. அது ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் ஒருத்தரை பத்தி நம்ம பேசலன்னா துரத்தின்னு அடிப்பாங்க நம்மள. அந்த சஸ்பென்ஸா வச்சு நம்ம கடைசியில பேசுவோம். ஏன்னா பினிஷர் இல்லையா, நம்மளும் பினிஷிங்ல பேசுவோம். எஸ், கடைசியில பேச வேண்டியது ரைட்டு. முதல்ல பண்ண வேண்டியது ஓட்டு போட்டீங்களா சார்? போட்டேன். இப்போ சிஎஸ்கே கொஞ்சம் ஜிங்ஸ் ஆகிறாங்க. அவங்க எதிரில் வச்சு எல்லாரும் இப்படி காமிச்சோன்னா அம்பையர் நினைச்சு நான் கொடுத்து அவுட் கொடுத்தாரு நினைச்சேன். அந்த ஜிங்ஸ்ல நீ அவுட் ஆயிட்டீங்களா என்னன்னு தெரியல. பட் எல்எஸ்ஜி சுப்பீரியர், கிளியர்லி சுப்பீரியர், வெரி டிசிப்ளின், பிளேயிங் டு அ பிளான், பிளேயிங் டு அ டார்கெட். பக்கா டிசிப்ளின் கிரிக்கெட் எல்எஸ்ஜி. அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க. எஸ் சார். இந்த பிட்ச்ல ஆக்சுவலா என்ன ஸ்கோர் அடிச்சிருந்தா ஒரு காம்படிட்டிவ் ஸ்கோரா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பிகாஸ் நான் 165 to 175 செம்மையா இருக்கும் நான் எதிர்பார்த்தேன் இந்த பிட்ச்ல. இது ஒரு ஸ்லோவான பிட்ச். இந்த கிரவுண்டு செம்மையா சிஎஸ்கே பவுலர்ஸ் போட்டுருவாங்கன்னு நினைச்சேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகல. வாட் டு யூ திங்க் குட் ஹேவ் பீன் தி ரைட் ஸ்கோர்? நான் அப்படி யோசிக்கிறது இல்லை சார். எக்ஸ்ட்ரா 10 ரன் வந்துடும்.
ஐ மீன் இன்னும் இன்னைக்கு தோனியோட இம்ப்ரவைசேஷன் நான் இன்னைக்கு பார்த்த ஷாக் ஆயிட்டேன். அவர் எப்படியுமே நின்றதுல அடிக்கிறார் சிக்ஸ். ஒரு இம்ப்ரவைசர் இப்படி போயிட்டு இப்படின்னாரு பாத்தீங்களா, அந்த டிவிலியர்ஸ் டைப் ஆஃப் ஷாட். அது எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய ஜடேஜா ஒரு கால் எடுத்து இப்படி பண்றாரு, பட் அது எஃபெக்டிவா இருக்க மாட்டேங்குது. கால் இப்படி விட்ரா பண்றாரு, பட் நீங்க பண்ற இம்ப்ரவைசேஷன் எஃபெக்டிவா இல்லைன்ற. அப்படி எஃபெக்டிவா இருந்தா 20 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே. இன்னைக்கு இருக்கிற சிஎஸ்கே அட்டாக் வச்சுன்னு டாஸ் நம்ம ஜெயிக்கல, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, பேட்டிங் விட்டாங்க. ரொம்ப ரொம்ப மிசரபிளா இருந்திருக்க வேண்டிய ஸ்கோர். பட் தேங்க்ஸ் டு ஒரு ரெண்டு ஷீட் ஆங்கர் ரோல் பை ஜடேஜா, அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு கேமியோ பை மொயின் அலி, அண்ட் ஆஃப்கோர்ஸ் தலைவர் டாப் கிளாஸ் பினிஷ் கட்சியில. இந்த மூணை வச்சுன்னு 170+ வந்துட்டீங்க. 170+ வந்துட்டா இது எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் பார்க்கணும். நேற்று நான் சொல்ல 90 ஆல் அவுட்னா பெஸ்ட் ஸ்பின்னர்ஸை கொண்டு எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கணும். 80 ஆல் அவுட் எடுக்கணும்னு கிரிக்கெட். ஒரே ஒரு கேட்ச் பாஸ், ஜட்டு ஒரு ஃபிளையர் பிளைண்டர், வேர்ல்ட் கிளாஸ் கேட்ச். எனி ஆஸ்திரேலியன் பெஸ்ட் ஃபீல்டர் சல்யூட் வச்சிருப்பார் ஜட்டுவை பார்த்து. அந்த கேட்ச் பிளக் பண்ணாரு பாருங்க. அந்த மாதிரிலாம் பிடிக்கவே முடியாது. ஒரே அட்வான்டேஜ் லெஃப்ட் ஹேண்டரா இருந்தா ரைட், பட் ஒன் ஹேண்டடா அப்படி பிடிக்கிறதுன்றது அவுட் ஸ்டாண்டிங். அது பிடிச்ச உடனே பாருங்க பெரிய லெவல்ல பவுண்டரி சிக்ஸ் வராம சிங்கிளா தான் வருது. ஏன்னா பயப்படுறாங்க. அந்த ஸ்கேரை டாப் கிளாஸ் கேட்சஸ் பிடிச்சி டாப் கிளாஸ் சேவ்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணினே இருக்கணும் ப்ரெஷரை. நீங்க ரெண்டு பண்ணணும். ஒன்னு விக்கெட் எடுக்கணும், பட் விக்கெட் எடுக்க முடியாம நோலாஸ் தாண்டி போயிடுது. அப்போ ரன் ரேட்டை செக் பண்ணாதான் அவங்க கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி மைண்ட் மாறும். ஐயோ ரன் குறையுது, ஏதாவது பண்ணுமே மைண்ட் வேற மாதிரி கன்ஃபியூஷன் வரும். ரெண்டுமே பண்ணாம போட்டோம்னா ரொம்ப ஸ்மூத் சேலிங்கா போயிடும். அப்படிதான் ஆச்சு கட்சி. எஸ் சார். ஃபீல்டிங்ல ரன்ஸ் முஸ்தபிசூர், பத்திரானா மாதிரி கொஞ்சம் வீக்கான ஃபீல்டர்ஸ் இந்த ஃபீல்டிங்ல ரன்ஸ் லீக் பண்றது, அதனால நமக்கு நிறைய இந்த மாதிரி ஆச்சு நம்ம பார்த்தோம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு நான் ஆரம்பத்துல என்னடா இது பரவாயில்ல 175 வந்துட்டாங்களே ஜெயிச்சிருவாங்கன்னு நம்பும் போது நான் கேஎல் ராகுல் கிட்ட ஆக்சுவலா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னா ஸ்டாய்னிஸ் சூப்பரா போட்டிருந்தாரு. 2 ஓவருக்கு 7 ரன், ஒரு விக்கெட்டு. அவர் ஸ்லோ பால்ஸ் எல்லாம் சூப்பரா போடக்கூடிய ஆளு. பவுன்சஸ் அது எதிர்பார்க்காம போடுவாரு. அவரால் என்ன வேரியேஷனும் பண்ண முடியும். அவர் மாதிரி ஒரு ஆளுக்கு 2 ஓவரை மிச்சம் வச்சுக்கிட்டு 19th and 20th ஓவர் தோனி கிட்ட போய் எதுக்கு சார் யஷ் தாக்கூர், மோஷின் கான்லாம் இவர் போட வச்சாரு? இது எனக்கு புரியவே இல்லை எனக்கு. அது ஒண்ணு. இன்னும் 2 விஷயம் அதுவும் முடிச்சிடறேன் நான். மேட் ஹென்றி அவர் யார்க்கர் ஸ்பெஷலிஸ்ட், செம்ம ஸ்பீட்ல போடக்கூடியவர். வேர்ல்டு கப்லாம் இந்தியா உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா தண்ணி குடிக்க வச்சவர் அவர். அவரை மாதிரி ஒரு பவுலரை இன்னும் ஒரு ஓவர் அவருக்கு பாக்கி இருக்கு, அவர் கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். குருணால் பாண்டியா சூப்பரா போட்டு விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. அவருக்கு 3 ஓவர் கோட்டா தான் இன்னைக்கு. அவருக்கு 4வது ஓவர்லாம் கிடையாது. இந்த 3 பவுலர்ஸை யூஸ் பண்ணாம இருந்ததுக்கு என்ன காரணம்? இல்லைன்னா இன்னுமே கம்மியா அவங்க சிஎஸ்கேவை இன்னைக்கு நிப்பாட்டி இருந்திருக்கலாம். ஆமா, இப்ப இப்ப இவர் என்ன இல்லையே, நம்ம எந்த கேப்டன் எடுத்தாலுமே அதை ஒண்ணு பண்றாங்க பாத்தீங்கல்ல. 2 ஓவரை வேஸ்ட் பண்றது, ஒரு நல்ல ஓவர் போட்ட உடனே கட் பண்றது. இதுக்கு என்ன ரீசன் நீங்க சொல்லுவீங்க? இன்னைக்கு எதுக்கு மொயின் அலி கட் பண்ணாரு, எதுக்கு பத்திரானா கட் பண்ணாரு? நார்மலா பத்திரானா கடைசியில வச்சுக்கலாம், அதெல்லாம் ரைட்டு. இன்னைக்கு விக்கெட் ஓடுமே, அது புரிய மாட்டேன்றதுன்ற. மேபி ஒண்ணு நான் ஒத்துக்கிறேன், இங்க இருந்து சொல்றது ஈஸி, அங்க வந்தாதான் தெரியும்னு ஒண்ணு சொல்றேன், அதை ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. பட் அல்டிமேட்லி இஃப் யூ ஹேவ் டு டைசெக்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட், டீகோட் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஹேப்பனிங்னா நம்ம சொல்லிதான் ஆகணும். அதுல இதை பண்ணிக்கலான்றது தான் நான் சொல்றேன். கேஎல் ராகுலும் நாட் நோன் ஃபார் டசன்ட் ஹேவ் அ கிரேட் ரெபுடேஷன் ஆன் கேப்டன்சி. அவரும் இந்த மாதிரி நிறைய சொதப்பல்லாம் பண்ணுவார். அதான் நீங்க சொல்ற மாதிரி மேட் ஹென்றி வெரி எஃபெக்டிவ் போலர். ஸ்டாயினிஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. பட் ஸ்டாயினிஸ்க்கு யார்காஸ் கிடையாது. கடைசியில தோனிட்ட மாட்டினா ரிஸ்க், ஏன்னா ஆன் த ரைஸ் நிறைய மாட்டோம், அதனால கூட இருந்திருக்கலாம். நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். இந்த போலிங் சேஞ்சஸ்ல எவ்வளவு ஸ்மார்ட்டா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கோ அதுலதான் அது ரொம்ப கிளின்ச்சிங் இஷ்யூவா இருக்கும். கேப்டன்சியோட பிரெயின் அங்கதான் போலிங் சேஞ்சஸ்ல இருக்கும் நிறைய. பிகாஸ் இன்னைக்கு குருணால் பாண்டியா இந்த சீசன்ல சார் நம்ம அடுத்தடுத்த மேட்ச் பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்ல அவர் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிறாரு. டீமுக்கு நல்ல ஒரு இன்புட்டை கொடுக்குறாரு. ஹி ஹஸ் இம்ப்ரூவைஸ்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ பவுலர். அவர் இன்னைக்கு விக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா, முன்னாடி குருணால் பாண்டியா பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்துட்டு ஊன்னு குதிப்பாரு, என்னென்னமோ பண்ணுவார். இந்த சீசன்ல பாக்குறேன் எந்த விக்கெட் எடுத்தாலுமே ரொம்ப சைலண்டா அப்படியே ரைட் ஓகே அடுத்த பால் ராகுல் அப்புறம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ற ரொம்ப மெச்சூர்டான ஒரு கிரிக்கெட்டரா குருணால் பாண்டியா பிஹேவ் பண்றது ஆச்சரியமா இருக்குது. சோ அப்படிப்பட்டவருக்கு நீங்க 4 ஓவர் கோட்டா கொடுக்காம ஒரு ஓவரை கட் பண்ணா அந்த மாதிரி பிளேயர் ஒரு கான்பிடன்ஸ் போகும். அந்த இடத்துல என்னடா நமக்கு 4 ஓவர் கொடுத்துருந்தாங்க, இன்னொரு எடுத்து இருந்திருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை அது குறையுது இல்லையா? அதுதான் நான் பாக்குறேன். அதான் இப்போ ரெகுலரா ஃபார்ம்ல இல்ல, நினைச்சா மாதிரி போட முடியல. பட் இன்னைக்கு இருந்த பிச் கண்டிஷனுக்கு முதல்ல இப்படி ஸ்ட்ரைட்டா புஷன் டிராப் பண்ணிடுறாரு லெங்க்ல. நம்மளும் இம்ப்ரோவைசேஷன் எதுவும் பண்ணாம கேஷுவலா டெஸ்ட் மேட்ச் ஆடுற மாதிரி அடிக்கும் ஒரு பீரியட்ல. நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணலான்றது ஒண்ணு. அவரு அடிக்க ஆரம்பிச்சா பயத்துல பவுன்சர் டவுன் த லெக் சைட் 4 எல்லாம் கொடுப்பாரு, அந்த மாதிரி எல்லாம் போடுவாரு குருணால் பாண்டியா. பட் இன்னைக்கு அது ஸ்கோப் எல்லாம் போச்சு. சோ
ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டா போறோம் எங்களுக்கு. எக்ஸ்ட்ரீம் பேஸ் வேணாம், ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டுலாம். ரச்சின் ரவீந்திரா அது வந்து ஒரு வார்ம் அப் டெலிவரி. முஹ்சின் கான் போட்ட ஒரு வார்ம் அப் டெலிவரி அது. அதை ஓவர் த பால் பிளே பண்ணி லைன்லயே இல்லை, இவ்வளோ கேப் பேட். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மளே ப்ரெஷரை கிரியேட் பண்ணிக்கிறோன்ற. ரிஸ்வி இறங்கி நேரம் ஹோட்டலுக்கே போட்டாரு அந்த பால். எல்லாம் 12 ரன் அடிக்கிறேன் அந்த ஒரு 2 போட்டாரு அவரு இறங்கி. அதுக்கப்புறம் ரயானே ஆன அந்த ஷாட் எனக்கு உண்மையிலேயே ஷாக். டென்னிஸ் பால்ல கூட அப்படி ஆனப்படாது. ஏன்னா கிட்ட ஆல்மோஸ்ட் வந்தாச்சு உடம்பு கிட்டக்கு பால். அதை போய் இவர் டேர்ன் பண்ணாம போய் போடுற பால் ஃபாஸ்ட் ஷாட் குணால் பாண்டியா. அது நீங்க இங்க இருந்து நீங்க கிராஸ் அந்த அந்த ஷாட்டை பிராக்டிஸ்ல நெட்ஸ்ல கூட ஆட மாட்டார் அந்த மாதிரி ஷாட். அது நல்லா ஆடிட்டு இருக்கும்போது 30+ ஆடிட்டு இருக்கு, அவர் போய் அது எதுக்கு ஆடினாரு தெரியல. ஸோ நம்மளே விக்கெட்ஸை த்ரோ பண்ணி ஒரு -20 கிரியேட் பண்ணிக்கணும். நம்மளே 190 200 வர வேண்டிய டோட்டல நம்மளே 175 ஆக்கணும். இது உண்மையிலேயே டாப் கிளாஸ் போலிங்கா தான் நான் ஒத்துப்பேன். ஆனா அதை விட்டுடுங்க, அதை நான் விட்டுருங்க. இந்த 170 நம்ம மேட மேட்ச் ஓட்ட தண்ணி கூடயே வச்சிருக்கணும். அவங்கள 5-6 விக்கெட் வந்து கடைசி பால் வரைக்கும் அந்த மாதிரி போயிருக்கும். பட் நம்ம வந்து ஸ்டீம் எனர்ஜி லெவல் எல்லாமே ரொம்ப லோ. ஏதோப்பா சீரை முடிச்சு போலாம்பா, ரொம்ப டயர்டா இருக்குப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே தான் நான் பார்த்தேன். இமேஜின் ஷஷாங்க் ஆர் அஷுதோஷ் இந்த ஏர்லி விக்கெட்ஸ் வந்து 44 to 45 இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்துன்னா இப்படி விட்டுருவாங்களா? நேற்று நம்ம பார்த்தோம்ல அவங்க எனர்ஜி லெவல் எப்படி இருந்தது. அவங்க விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அதுதான் ஒண்ணுன்ற. ஜடேஜாக்கு மேட்சே போயாச்சு. ஏன் அந்த கேட்ச பிடிக்கிறாரு? இவங்களுக்கு கம்பேர் பண்ணா அவர் வெட்டரன் தானே, யங்ஸ்டர்ஸ் கம்பேர் பண்ணா எப்படி பிடிக்கிறாரு? இஸ் ஆல்வேஸ் இந்த கேம். பேட்டிங்ல இஸ் இந்த கேம், போலிங்ல அப்படி இருக்கணும். கடைசி ஓவர் 6 to win கூட சொல்ல முடியாது. 4 பால் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிப்போன்ற ஹோப்ல ஆடினே கிரிக்கெட் வர வழியே கிடையாது. எஸ் சார், என்னதான் வந்து தோனிட்ட அடி வாங்கினாலும் இன்னைக்கு மோஷின் கான் பவுலிங் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு. அவர் ஜென்ரலா போடக்கூடிய உங்களுக்கு கூட பிடிக்கும் மோஷின் கானோட பவுலிங், நல்ல பவுலர்னு சொல்லுவீங்க. அவர் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா போடுற பவுலிங் ஆக்ஷனை விட இந்த ஜாகிர் கான் ஸ்டைல் மாதிரி திடீர்னு மாத்திக்கிட்டாரு. ஏன்னா இந்த பிட்ச் ரொம்ப ஸ்லோவாக்கும் தெரிஞ்ச உடனே எக்ஸ்ட்ரா ஜம்ப் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஸ்லோ ஆகும் அப்படின்னு சொல்லி அது ஆக்சுவலா நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்துச்சு அவருக்கு. எக்ஸப்ட் ஃபார் தோனி மாதிரி ஒரு ஆள்கிட்ட மாட்டினதை தவிர அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா பண்ணாரு அவர். கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ எல்லாருமே எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா போடுவாங்க எல்லா போலர்ஸும். இந்த தோனியோட முகத்தை பார்த்த உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ரன்னப்ல நம்ம வழக்கமா லெஃப்ட்ல தானே போடுவோம். தோனி வந்து நம்ம ஒரு ரைட்ல போடலாமா, இல்ல 2 கையிலும் சேர்த்து போடலாமா? இந்த சஸ்பிஷன் சீட சோ பண்ணி விட்டாரு எல்லார் மைண்ட்லயும். நீங்க பாருங்க, கரெக்டா போட்டுருந்தாங்க. நீங்க சொல்ற மோஷன் கான் பிரமாதமா போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஸ்பெல் இன்சைஸ்வா போட்டுருந்தாரு. அவர் அப்புறம் யஷ் அவரும் ஸ்லோ ரன்ஸுக்கு ஃபேமஸ், அவரும் நல்லா போட்டாரு கடைசியில். ஏன்னா நமக்கு முதல்ல ஸ்லிப் வழியாவே ஒரு 4 4 வந்து பயங்கர சீக்கியா அத்தனை பேரும் பாருங்க ராங்கா போடுறாங்க அந்த கடைசியில. சோ அவங்க எந்த பேட்ஸ்மேன் பார்த்து தான் போடுறாங்க, அதனால தான் தப்பா போடுறாங்க. அது தோனியா இருக்கட்டும், நிக்கலஸ் போரானா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், கெயிலா இருக்கட்டும், ரசலா இருக்கட்டும், நான் போடுற போலிங்க போடுவேன் போட்டா மட்டும்தான் நீங்க சக்சீட் ஆக முடியும். அதுலயே கஷ்டம், பிகாஸ் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு. பட் இதுதான் ஜிங்ஸ் ஆயிடுறாங்க. என்ன வேணா டிக்ஷனரியிலேயே தோனி ஸ்டிக், டொனிஷியஸ் அப்படின்னு வார்த்தையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் பொழுது. ஏன்னா அவ்வளவு ஃபேமஸ் ஆயிருந்தாரு தோனி. இந்த நடந்து வரத்துக்கும் அந்த அந்த 6 அடிச்சு முடிச்சு ஒரு 4 ஸ்டெப் இப்படி நடந்து போறாரு பார்த்தீங்களா, அந்த 6 பார்த்துட்டு அது ஒரு கிளாஸ். இன்னிங்ஸை முடிச்சுட்டு அப்படி ஓடி போற ஸ்டைல், அதெல்லாம் கூட பேசப்படுற விஷயம் ஆயிடுங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா டபுள்ஸும் வந்து ஹெசிடேட் பண்ணாம ஓட்டாரு. பிகாஸ் முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா வந்து சிங்கிள் மட்டும் எடுத்துட்டு இருந்தாரு, 6 4 தாண்டி அடிக்காம இருந்தாரு. இன்னைக்கு டபுள்ஸ் 2 டபுள் இந்த ஓட்டம் ஓடுறாரு. இன்னும் தலைவா கால் பார்த்து தலைவா, மிச்சகிற 5 மேட்ச் நாங்க உன்னை பார்த்துட்டு தான் போகணும்னு அடத்துல வருகிறோம், தயவு செய்து அப்படின்ற மாதிரி நமக்கு பயமா இருந்துச்சு. பட் அவர் இன்னைக்கு டபுள்ஸையும் ரொம்ப ஜாலியா தைரியமா எடுத்து ஓடிட்டு இருந்தாரு. அது ஒரு விஷயம் சார். நம்ம சீக்கிரம் கேட்டோம். இன்னைக்கு வந்ததே 5 hours before வந்தாச்சு. இது வந்து இஸ் ப்ரூவ்ட் வாட் ஹி கேன்ங்கிறது இஸ் ப்ரூவிங். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இம்ப்ரோவைஸ். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் பிகாஸ் தோனி ஐ நெவர் சீன் தோனி டு இட். ஸ்டம்பெல்லாம் உள்ள போய் இப்படி ஆடி நான் பார்த்தே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். எக்ஸ்ட்ராடினரி. எஸ் எஸ் அவர் வந்து இன்னுமே அவர் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இந்த இடத்துக்கு தான் இந்த 20 வயசு பசங்கலாம் அசுதோஷ் இவனுங்கள மாதிரி பசங்க கூட நம்ம அடிச்சு ஜெயிக்கணும், இன்னொரு சீசன் நம்ம இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா, அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த டைமுக்கு இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ஆடணுமே தவிர நம்ம இன்னும் பழைய ஸ்டைலே ஆட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்ற ஒரு மைண்ட்ல அவர் போட்டிருக்காருன்றது அதுல இருந்து நமக்கு புரிஞ்சது. ரொம்ப சூப்பரான எஃபர்ட். சொல்லுங்க. சாரி, அந்த தோனி இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் தோனி முடியாத விஷயங்கள்லாம் இன்னும் முடியற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சிவம் டுபே அந்த ஷாட் ஆடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட, பாத்தீங்களா? பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இப்படி அக்ராஸ் ஆடி அவுட். அப்பதானே வந்திருக்காரு. வந்த உடனே அந்த ஷாட் ட்ரை பண்ணா ரொம்ப ரிஸ்க் தான். ஐ குட் ஹவ் சோசன் a better ball to hit. அதான் சொல்றேன்,
அகேன்ஸ்ட் பேர் இப்படி அடிச்சாருன்னா இது நம்ம சூசைட் இல்லை எப்பவுமே. எஸ் சார். நம்ம ருத்துராஜ் கேக்வாட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பண்ண கேப்டன்சி இதை நீங்க சொன்னீங்க, இதை கொஞ்சம் இப்படி மாத்தி இருந்திருக்கலாம் பவுலிங் சேஞ்சஸ் சொல்லி. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஜடேஜாவை வந்து இன்னைக்கு மேட்ச்ல அப் த ஆர்டர் இறக்குன அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு நல்லா. பிகாஸ் அவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து வெறித்தனமா அடிச்சு 230 டார்கெட் நமக்கு வேணாம். நம்ம ஒரு 170 180 அடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா தட்டி தட்டி ஆடுற ஒரு கேஎல் ராகுல் வில்லியம்சன் ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் வேணும். அதை ஆமா. ஜடேஜா தான் ஆக்சுவலா பண்றாரு. பிகாஸ் ஜடேஜா வந்து நிறைய பால் சாப்பிட்டு சிங்கிளா ஓடி நிக்கிறாரு நம்பர் 6 நம்பர் 7ல வந்து. நீ அதை இன்னைக்கு நம்பர் 4ல வந்து பண்ணு, நீ அங்க வந்து பண்ணி ஆமா. டெத் ஓவரை வேஸ்ட் பண்ணிடாதன்னு சொல்லி இன்னைக்கு ஜடேஜாக்கு அந்த ரோல் கொடுத்தாரு. அவர் அந்த ரோலை சூப்பரா பண்ணாரு. நான் யோசிச்சேன் ஆமா. என்ன இவ்வளவு ஸ்லோவா விளையாட்டு இருக்காருன்னு. பட் இந்த பிச்சுக்கு அவருடைய அந்த இன்னிங்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு பிளான், ஆமா. சென்சிபிளான மூவ் அது இல்லையா? கரெக்ட். இப்ப அந்த சமயத்துல டூபே வழங்கும் போல டூபே அமிச்சு 6 அடிக்கு அவுட் ஆயிருந்தா ஏர்லி 2 + ஏர்லி 3 ஆயிடும். இன்னும் மேக்ஸிமம் பிரஷர் ரன் ரேட் கண்ணாபனம் டிப்போம். அந்த சமயத்துல சென்சிபிளா புஷிங் அண்ட் ஹிட்டிங் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருந்தது ரொம்ப கரெக்ட். மோயின் அலி அனுப்ப முடியாது, ஏன்னா என்ன ஆடுவாருன்னு தெரியாது. இன்னைக்கு பர்ஃபெக்டா கிளிக் ஆயிடுச்சு. அவரும் வந்த முதல் 6 பால் ரொம்ப பயமா இருந்தது. என்னடா டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுறாரு. ஆனா கரெக்டா அக்ராஸா 3 ஸ்வீப். பிகாஸ் விஷ்ணு வந்து லெஃப்ட் ஹேண்ட் மாட்டினாருன்னா ரொம்ப பேடா போடுவாரு. கரெக்டா புடிச்சாங்க அக்ராஸ் 3 6 சூப்பரா புடிச்சாரு. அண்ட் இன்னொன்னு அவர் அந்த எண்ட்ல போட்டிருந்தா கூட பரவாயில்ல. இது வந்து ஷார்ட்டர் எண்ட் ஆஃப் த பவுண்டரியா ஆமா. இருந்துச்சு. இங்க ஏதோ ஒரு கரெக்ட். 67 மீட்டர் என்னமோ தான். அந்த எண்ட்ல வந்து இவர் மாட்டிக்கிட்டாருன்னோட டீப் மிட் விக்கெட்ல போட்டு 3 6 ஆமா. சரியான 6 அது. சார் எல்எஸ்ஜியோட இந்த பேட்டிங் வந்து நம்ம நிறைய தடவை இந்த குவிண்டன் டி காக்ன்ற மனுஷனை பார்த்திருக்கோம். இவர் எப்பவுமே இந்த நாட் அவுட்லயே மேட்சை முடிக்கிறது, இந்த ஒரு விக்கெட் லாஸ்ட்லயே சேஸ் பண்ணி முடிக்கிறதுல இவர் எந்த டீம்ல போனாலும் அந்த இதுல இந்த பார்ட்னர்ஷிப்ல இவருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த பார்ட்னர்ஷிப் ஆஃப் விராட் மீன் சாரி கேஎல் ராகுல் அண்ட் குவிண்டன் டி காக் எவ்வளவு ஒரு டிலைட் டு வாட்ச் இல்லையா இன்னைக்கு? ஆமா. அது ஆக்சுவலி அவங்களுடைய ஃபுல் ஃப்ளோல இல்ல. பிகாஸ் அவங்க நினைச்ச மாதிரி நீ ஸ்ட்ரோக் ஆட முடியல. கஷ்டப்பட்டு நாங்க பாத்தீங்களா மிஸ்டைம் நிறைய ஆயிருந்தது. அதனால அதுல அவங்க வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்க அந்த இன்னிங்ஸை பில்ட் பண்ணது பெரிய விஷயம். அவங்களுடைய டிப்பிக்கல் அவங்களோட கப் ஆஃப் டீ கிடையாது இந்த பிட்ச். பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு கண்ணாப்பனல் ஆடாம கரெக்டா ஆட்டணும். அதான் அவங்க த்ரோ பண்ணலன்ற விக்கெட்டை பார்த்தோன்னே கொஞ்சம் மாத்தினாங்க கேம். நம்ம இன்னும் கொஞ்சம் மாத்திட்டு இருக்கணும், அவசரப்பட்டு கூடாதுன்னு. எஸ். கடைசி ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் வந்துச்சு. அப்ப கூட எல்லாருக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் இந்த ஓவர்ல ஒரு 4 விக்கெட் போயிராதா, 2 ரன் கொடுத்து அப்படின்ற வரைக்கும் ஆசைப்பட்டு இருந்தாங்க. பட் அது நடக்கல. அவ்வளவு தூரம் வந்துச்சு மேட்ச். அதுவே பெரிய விஷயம். பட் பரவாயில்ல. எல்எஸ்ஜி ஒரு சூப்பர்பான விக்டரியை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. அவங்க டீமுக்கு இன்னொரு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்குது. சிஎஸ்கே ஸ்டில் ஸ்டேயிங் அட் த தேர்ட் பொசிஷன் டேபிள்ல. பாப்போம் சார். நாளைக்கு சனிக்கிழமை அற்புதமான ஒரு மேட்ச் காத்து கொண்டிருக்கிறது. எஸ். அண்ட் ஸோ இப்போ வந்து ஃபேன்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட்டம் வரும். ஏன்னா போன தடவை லக்னோவில் எல்எஸ்ஜி உதப்பட்டோம்ல, நீ வருவீங்கல்ல எப்படியும். எம்ஜிஆர் எம்ஜிஆர் நம்பியார் அடிச்ச உடனே இது இவருக்கு இருக்குது, அடுத்த சீன் இவருக்கு இருக்குது அப்படி மாதிரி உங்களுக்கு இருக்குது, வாங்க எங்க பேட்டைக்கு வாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி குச்சியா வாங்க. அவங்களுக்கு ஜாலியா இருக்கும். பட் மறுபடியும் இந்த விஷயம் என்ன, உதயெல்லாம் ரைட்டுப்பா, தலைவன் வந்து காமிச்சான்ப்பா ஒரு 3 6 2 6 4 4 இதை காமிச்சான்ல, டிக்கெட் வேல்யூ ஓகேமா அப்படின்ட்டு அந்த ஊர்ல எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவருக்குன்னு தானே வராங்க கிரிக்கெட் பாக்குறதுக்கு. அது மாதிரி அதனால நெவர் ஃபெயில்ஸ் டு இம்ப்ரெஸ் பீப்புள், டு எக்ஸைட் பீப்புள். அதனால அது வந்து ஹட்ஸ் ஆஃப் என்ன ஒரு ஃபீச்சரா இருக்கு. நடந்து வரதுல இருந்து ஆடுறதுல இருந்து திரும்பி போற வரைக்கும் ஒரு படத்துல ஒரு முக்கியமான சீன், கிளைமேக்ஸ் சீன் மாதிரி இருக்குல்ல வருது. ஸோ அது ஒரு பெரிய அடிஷனல் த்ரில். அண்ட் இன்னும் மோர் த்ரில்ஸ் நாளைக்கு மேட்ச்ல இருக்கான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆன் ஆர் ஃபேவரட் ஆர்ஆர். சார் எஸ்ஆர்எச் சார் இருக்குமான்லாம் இல்ல, இருக்குது. நாளைக்கு ஒரு 280யா 290யாங்கிறத வந்து பாப்போம்னு சொல்லிட்டு போங்க சார். ஆமா ஆமா. கிளாசன் பார்த்து வீட்ல இதுக்கு மேல ஹெல்மெட் இல்ல, கொஞ்சம் மெதுவா அடிங்க. See you sir. See you tomorrow on the next. மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. Yes, thank you sir.